தீபா தீபா ஒரு காபி போட்டு கொண்டாமக்கா, தலைய ஒரே நோவா நோவுது. சரசக்கா அக்கா வீட்ல இருக்கீங்களா? யாரு நம்ம வெள்ளத்தாய் குரல் மாதிரி கேக்குதே. இருக்கு வெள்ளத்தாயி, என்ன விசேஷம்? வா வெள்ளத்தாயி உள்ளார. இதா வரேன்க்கா. வா வெள்ளத்தாயி, என்ன காலையில நேரமா வந்திருக்கீங்க? ஏதோ முக்கியமான தொந்தரவா? இல்லக்கா, செத்த நேரம் உன் கூட உட்காந்து பேசிட்டு போலான்னு வந்தேங்க்கா. ஏன் வரக்கூடாதா இந்நேரத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெள்ளத்தாயி, வா வந்து செத்த என்னோட உட்காரு வா. தீபா வெள்ளத்தாயி வந்திருக்கிறா, அவளுக்கும் சேர்த்து ஒரு காப்பி போட்டு கொண்டாமக்கா சீக்கிரம். வாங்க ஆச்சி. எப்போ ஆச்சி வந்தீங்க? இப்போதான் தீபா வந்தேன். வாமாக்கா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? ஏம்மா இந்த தலை நூதுன்னு சொன்னீங்க, இந்தாம்மா இந்த காப்பியை குடிமா. ஏக்கா சரசக்கா, நம்ம சின்ராசுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னியேக்கா, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறியா? பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்குதாக்கா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கிற? சொந்தத்தில் பார்க்குறியா இல்லை வெளியில் பார்க்குறியாக்கா பொண்ணு? இந்த கொசரத்தை விசாரிக்க தான் காலங்காத்தால வந்திருப்பாடா. ஆளையும் முகையும் பாரு, என்ன பண்ணி தொலைக்கிறது? பதில் சொல்லித்தானே ஆகணும். பண்ணிடலாம் வெள்ளத்தாயி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா வந்தா சொல்லுங்கன்னு புரோக்கர் கிட்ட ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்கிறேன். புரோக்கரை கூப்பிட்றேன் தான் சொல்லியிருக்கான், இன்னும் எந்த பொண்ணையும் காணோம். பார்க்கலாம் வெள்ளத்தாயி, உனக்கு தெரியாமையே கல்யாணத்தை பண்ணிவிடுவேன், எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுவேன், கொஞ்சம் பொறுத்துரு தாயி. ஏம்மா சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தோலம்மா. நீயும் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிற. நீ சொல்கிற நேரத்துக்கு அவன் எவனையாவது இழுத்துட்டு வந்துட போகிறான். அப்புறம் அவனை கையிலையும் பிடிக்க முடியாது, காலையும் படிக்க முடியாதுமா. என்ன வெள்ளத்தாயி, உனக்கு ஒரே சிரிப்பா இருக்குதோ? 32 பல்லும் தெரியுது, கொஞ்சம் வாயை மூடு. சரிக்கா சரிக்கா, நம்ம சிந்தாசை பற்றி நம்மளுக்கு தெரியாதாக்கா? ஏண்டி தீபா, உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குதே, உனக்கு காது கேட்கலையா? எந்திரடி, யார் என்னன்னு கேட்டு பாருடி. இருமா பேசி பார்க்குறேன் இரு. ஹலோ யாருங்க? சொல்லுங்க, என்னங்க புது நம்பர்லேருந்து வந்திருக்கு? அப்படியா, என்ன சொல்கிறீங்க? எங்கே எந்த இடத்துல பார்த்தீங்க? நீங்கள் பார்த்தது உண்மைதானா? சரிங்க நான் அம்மாட்ட சொல்கிறேன். ஐயோ அம்மா, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போச்சுமா. அந்த படுபாவி இப்படி பண்ணிவிட்டானேம்மா, நீ என்னம்மா பண்ண போகிற? இப்போ தான் வாட்சுள்ளாட்ட நடந்துருச்சேம்மா. ஏண்டி என்னென்ன முழுசாக சொல்லி தொலையண்டி. தலையும் புரியாமல் காலும் புரியாமல் சொன்னால் எனக்கு என்னடி விளங்கும்? ஐயோ எம்மா எல்லாம் நாசமாக போச்சுமா. அந்த படுபாவி பையன் உன் அம்மாவும் இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டானேம்மா. என்னம்மா பண்ணுறது? நம்ம மான மரியாதை இது இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே வீணாக போச்சுமா. எல்லாமே குடி தோண்டி புதைச்சிட்டாம்மா. தீபா என்னம்மாக்கா சொல்கிற? ஏதா இருந்தாலும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லு. என்னாச்சு? ஏதாச்சு? எனக்கு உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலடி. என்னன்னு சொல்லுமாக்கா. என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலையண்டி. யாரையோ கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம்மா. யாரையோ கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம்மா. இப்போதாம்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. அவனையும் அவளையும் ரோட்டில் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ என்னம்மா பண்ணுறது? ஐயோ என்னடி சொல்கிற? என்னடி இப்படி சொல்கிற? எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போலையே. என்னடி சொல்கிற? யாரடி சொன்னாங்க? அந்த பையன் என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டி விட்டானே. இந்த சிந்தராசு மேலே நான் அவ்வளோ பாசத்தை வச்சுருந்தேனே, மரியாதையை வச்சுருந்தேனே, இப்படி பண்ணி தொலைச்சி விட்டானே. என் மான மரியாதை எல்லாமே போச்சு. இனிமேல் நான் எப்படி வெளியே தலையை காட்டுவேன்? எல்லார்கிட்டையும் எப்படி வெளியே போய் பேசுவேன்? என்ன தீபா சொல்கிற? நீ சொல்கிறது நிஜமா? உண்மையாலுமா? நம்ம சின்ராஸ் அப்படி பண்ணுறவன் இல்லையேடி. யாராவது பார்த்து பொய் தகவலாக சொல்கிறாங்களா? அவன் இப்படி பண்ணுறவன் கிடையாதே. ஐயோ ஆச்சி, நான் என்ன சும்மாவா சொல்கிறேன்? அவன் மேலே எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருந்தது. அப்பப்போ வெளியில் போகிறான் வரான், ராத்திரி நேரத்தில் திடீர்னு ஃபோன் எடுத்து பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான் எனக்கு தெரியல. ஏண்டி இதெல்லாம் இப்போ சொல்கிறியே? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவனை கண்டிச்சிருப்பேன்ல. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடி? எல்லாம் போச்சே, அந்த மரியாதை எல்லாம் போச்சே. அக்கா சரசக்கா, அழுவாதக்கா. அவன் சின்ராசு வரட்டும்க்கா, யார் என்னன்னு நம்ம விசாரிப்போம்க்கா. விடுக்கா, பார்த்துக்கலாம். எப்படி வெள்ளத்தாயி என்ன அழுவாமல் இருக்க சொல்கிற? நான் ஒரே மவனை ஆசாசியாக பெற்று வளர்த்தனே. இந்த வகுத்தில் நெருப்பை கொட்டி விட்டானே. எப்படி அழுவாமல் இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஏம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த நீலிக்கு நேர் மட்டும் வடிக்காத, என் கோவத்தை கிளறாத. அவனை நீ ஒழுங்காக கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இப்போ எதுக்கு அழுது தொலைக்கிற? வாயை மூடு. அவன் வரட்டும், என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். யார் எனக்கு அந்நியம் வரத்துக்கு தகுதியானவன் நான் பார்த்துட்றேன்.
அவன்னு நான் இன்னைக்கு பார்த்துட்றேன். ஏக்கா சரசக்கா கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்கா. அவன் யாரை கூட்டிகிட்டு வந்துடுறான்னு ஓடிட்டு வந்திருக்கான்னு நான் பார்த்துடலாம்க்கா. நீ என்ன வெள்ளை தாயி பார்க்குறது அவனை? நானே ஒரு கையை பார்த்துட்றேன். வரட்டும், எவளை இழுத்துக்கிட்டு வரானோ வரட்டும். எவளை இழுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, 2 பேரும் வீட்டு வாசப்படிக்குள்ளே காலை வச்சாங்க, காலை மணிக்கட்டோட வெட்டி போடுறான் வெள்ளை தாயி. இனிமேல் அவன் எனக்கு மகனும் கிடையாது, நான் அவனுக்கு அம்மானும் கிடையாது. அப்படியே போய் தொலைகிட்டோம் 2 பாடைங்களும். புஷ்பாக்கா, இந்த சரசு கிழவி அழுதுகிட்டே இருக்குக்கா. என்னென்னு கேட்டிங்களா? இன்னும் குசு குசுன்னு அவங்களுக்குள்ள மட்டும் பேசிக்கிறாங்கக்கா. கீதாவும் என்னமோ கடுப்பாகவே இருக்கிறாக்கா. என்னமோ பெருசாக நடந்திருக்குதுக்கா. என்னென்னு நோட் பண்ணிங்களா? ஆமாம் கோமதி, என்னமோ அவங்களுக்குள்ளேயே கலந்து பேசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஏதோ பெருசாக நடந்திருக்கு கோமதி. ஆமாக்கா, சரி அப்படியே நில்லுங்கக்கா, கதவிட்டு நின்று என்னென்னு கேட்டுட்டு போவோம். வேண்டாமக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடுத்தவங்க குடும்ப விஷயத்த விட்டு நின்று கேட்குறதுலாம் ரொம்ப தப்பு. வேண்டாமக்கா, வா போவோம். இப்போ மட்டும் அந்த படுபாவி பையன் வந்தான், என் கையில் செத்தான் அவன். இனிமேல் அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அவன் என் பையனே கிடையாது. என் பையன் செத்துட்டான்னு நான் நினச்சிக்கிறேன். புஷ்பாக்கா இருங்கக்கா, இந்த கிழவியா எங்கள் பையனத்தாக்கா சின்ராசத்தாக்கா என்னமோ பேசிட்டு இருக்கிறா. என்னன்னு கேட்போம். இப்படி பண்ணிவிட்டானே சரசாக்கா. எவ்வளையோ ஒருத்திய இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. எப்படிக்கா நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க இந்த ஊருக்கு முன்னாடி? ஐயோ, என்னது சரசு கிழவி மாவன் எவ்வளோ இழுத்துட்டு ஓடிட்டானா? இதுதான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸ் ஆச்சு இந்த ஊருக்கு. அக்கா, புஷ்பாக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்கக்கா. இங்கே வந்து பாருங்க என்ன கூத்து நடக்குதுன்னு. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காம இவனா எவ்வளையோ ஒருத்தி இழுத்துட்டு வருவான். நான் மருமவெல்லாம் ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கவே மாட்டேன் என்றைக்குமே. அவன் எனக்கு மருமவரும் கிடையாது, நான் அவனுக்கு மாமியாரும் கிடையாது. வரட்டும், இன்னைக்கு 2ல் ஒன்று பார்த்துட்றேன். ஆமாம்மா, என்றைக்குமே நானும் அண்ணியும் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன், நீயும் ஏற்றுக்காதம்மா. அவன் யாரை இழுத்துட்டு வரான்னு நம்ம பார்த்துடலாம். என்னாச்சு கோமதி, இவங்கெல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? அக்கா புஷ்பாக்கா, நம்ம ஊருக்கே ஒரு ஹாட்டான நியூஸ் கிடச்சிருக்குதுக்கா. சரசு கிழவி மாவன் எவனையும் இழுத்து ஓடிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அதை தான் இவங்கெல்லாம் கூடி பேசிட்டு இருக்கிறாங்கக்கா. என்ன கோமதி சொல்கிற? வா உள்ளே போய் என்னென்னு கேட்போம். அக்கா, அந்த கிழவி